உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த மாதம் ஆரம்பிச்சு 3ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் பெயர்ச்சி அடைகிறார். அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில 24ஆம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார். அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி தன்மைகள். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் இந்த மாதம் 12ஆம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக மாற்றிக்கொள்கிறார். உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் 5 மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால வருமானம் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு 5-6 மாதத்திற்கு மேலாக நிறைய ஒரு வருமானங்களை தவற விட்டுருப்பீங்க, இழந்திருப்பீங்க, யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் இந்த மாதத்துல புதன் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று மீண்டும் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். அதனால இந்த மாதத்துல வேலை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களை அனுபவித்து நீங்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேலை செட் ஆகாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு காம்பன்சேட்டா இருக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்து வச்சுக்கிட்டு தான் விடுவீங்களே ஒழிய ஒரு தானா நீங்க முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காது. அதனால பயப்பட வேண்டாம். யாராவது வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட மீண்டும் வேலை சேர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால நிறைய வேலை இழப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில அது திருமணத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள், தொழில்ல புதிதான ஒரு தொழில்களை நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது
அட்வைசரா இருக்கிறது, பெரிய பெரிய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல அட்வைசரா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் அட்வைசரா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டண்டா இருக்கிறது. இந்த மாதிரியாக ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு தொழிலை செய்யக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடல் கடந்து, அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று உங்க தொழிலை முன்னேற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் வேலை சார்ந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாதிரியான தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் குடும்ப உறவுகள் பிரிவுகள்ல இருக்கிறீங்க. விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் கடந்த ஓராண்டுக்குள்ள இந்த மாதிரியான சில மாற்றங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணம். விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க 2வது திருமணத்திற்கு உண்டான சில முயற்சிகளையும், சில மிதுனராசி அன்பர்களினுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல விவாகரத்து ஆனாலும் மீண்டும் அவர்களோட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போகுது. அததான் அந்த குரு உச்சம் பெற்ற நிலை. ஏன்னா அவங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பிரிவை கொடுத்துட்டு மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யறது, இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முதற்கட்ட ஒரு வாழ்க்கைக்கு செல்லக்கூடியவர்கள், அதாவது படிப்புல இருந்து இப்போ வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். படிப்புலையும் நல்ல முன்னேற்றம், அடுத்த கட்ட உயர்கல்வியை படிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பையும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வாங்குறதுல சில கடன்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அந்த கடன்கள்னால சில தேவையில்லாத ஒரு பண நெருக்கடிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மாதம் பெரிய அளவு சொத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா ஷேர்ஸ்ல, கம்பெனி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த நவம்பர் மாதம் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த 2025ல அதிகப்படியான ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு காலங்களாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவானின் பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த சில தொந்தரவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு, சனி வக்ரமாக இருந்ததுனால கடந்த 6 மாதங்களாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போறது, மாசத்துக்கு ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் சரியா இல்லை, எந்த வியாதினே கண்டுபிடிக்க முடியல. இப்படி அந்த வியாதி ரீதியாக சில அலக்களிப்புகளை சந்தித்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற 5ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு சுயமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும், ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வீடை கட்டுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.